வணக்கம். கச்சா எண்ணெய் இந்த வார்த்தையை கேட்டதும் நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? பெட்ரோல், டீசல் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் யூஸ் பண்ற வலி மாத்திரையில இருந்து கையில வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன் வரைக்கும் எல்லாத்துலயுமே இந்த கச்சா எண்ணெய் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இந்த கருப்பு தங்கத்தோட யாருக்குமே தெரியாத சில ரகசியங்களை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னா, முதல்ல கச்சா எண்ணெயோட மறைக்கப்பட்ட உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் இந்த கருப்பு தங்கம் யார்கிட்ட அதிகமா இருக்கு, இதனால வர்ற அதிகார போட்டி, சண்டைகள் என்ன, ஒரு இடத்துல போர் நடந்தா அது உலகத்தை எப்படி பாதிக்குது, கடைசியா நம்ம எதிர்காலம் என்னவா இருக்கும், இப்படி 5 முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவாக பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது நம்மள சுத்தி எவ்வளவு ஆழமா வேரூன்றி இருக்குன்னு பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். தலைவலிக்கு நீங்க ஒரு மாத்திரை போடுறீங்க இல்லையா? அதுல என்ன இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பதில் பெட்ரோலியம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். ஆஸ்பிரின் மாதிரியான சாதாரண வலி நிவாரணிகள்ல பென்சீன்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அது பெட்ரோலியத்துல இருந்து எடுக்கப்படுற ஒரு ஹைட்ரோ கார்பன். சிம்பிளா சொல்லணும்னா ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்த ஒரு பொருள். சோ உங்க மருந்துல கூட என்ன இருக்கு? இது வெறும் ஒரு சாம்பிள் தாங்க. நம்மள சுத்தி இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள், துணி துவைக்கிற டிட்டர்ஜென்ட், பெர்ஃப்யூம், ஏன் நம்ம ரோடு போடுற தார்ல இருந்து சோலார் பேனலோட சில பாகங்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே மூலம் பெட்ரோலியம் தான். அதனால என்னங்கிறது வெறும் வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட இந்த மாடர்ன் வாழ்க்கையோட ஒரு அஸ்திவாரமே அதுதான். சரி, இவ்வளவு முக்கியமான இந்த வளம் யார் கையில இருக்கு? வாங்க, அந்த அதிகார மையம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இந்த லிஸ்ட்டை பாருங்க. எண்ணெய் வளம் ஒன்றும் உலகத்துல எல்லா இடத்துலயும் சமமா இல்லைன்னு நல்லாவே தெரியுது. வெனிசுலா, சவுதி அரேபியா, ஈரான், இப்படி ஒரு சில நாடுகள் கிட்ட தான் உலகத்தோட மொத்த இருப்பும் குவிஞ்சு கிடக்கு. நீங்க பார்க்குற இந்த ஒரு சின்ன டேபிள் தான் உலக அரசியலையே ஆட்டி படைக்குது. இந்த அதிகார விளையாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் தான் ஓபெக், அதாவது பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளோட கூட்டமைப்பு. இந்த நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு எண்ணெய் உற்பத்தி பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க. இதை வச்சு உலக மார்க்கெட்ல விலையையும் சப்ளையையும் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. சோ இது வெறும் பிசினஸ் இல்ல, இது ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் ஆயுதம். இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். உலகத்தோட பெரும்பாலான எண்ணெய் கிணறுகள் மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் இருக்கு. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத், யுஏஇ மாதிரியான நாடுகள் தான் இந்த ஏரியாவோட டான். இதனால தான் உலகத்தோட பல அரசியல் பிரச்சனைகளுக்கும் இந்த இடம் தான் மையப்புள்ளியா இருக்கு. இந்த விஷயம் நம்மள நேரா அடுத்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. எண்ணெய் மேல இருக்கிற கட்டுப்பாடு எப்படி அதிகாரமாகவும் சில சமயம் பயங்கரமான சண்டைகளாகவும் மாறுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சந்தை நிபுணரான டேனியல் எர்கென் என்ன சொல்றாருன்னா, உலக எண்ணெய் சந்தைகளோட ஆணி வேரே மத்திய கிழக்கு தான். இதை விட சிம்பிளா அந்த பகுதியோட முக்கியத்துவத்தை சொல்லவே முடியாது. அப்போ முக்கியமான விஷயம் இதுதான், 21%. இது என்ன நம்பர் தெரியுமா? உலகத்துல மொத்தமா யூஸ் பண்ற பெட்ரோலியத்துல 21% இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் போகுது. அதாவது உலகத்தோட எண்ணெய் சப்ளைல 5ல் 1 பங்கு இந்த சின்ன கடல் பாதை வழியா தான் போயாகணும். யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதோட பாதிப்பு உலக அளவுல இருக்கும். இதோட தாக்கத்தை புரிஞ்சிக்க வாங்க ஒரு கற்பனையான சூழல் எடுத்துக்குவோம். ஒருவேளை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர் மூண்டா என்ன நடக்கும்? இது வெறும் ஒரு உதாரணம் தான். ஒரு சின்ன இடத்துல வர்ற பிரச்சனை எப்படி ஒரு உலக நெருக்கடியா மாறுதுன்னு பார்க்கலாம். அப்படி ஒரு சண்டை ஆரம்பிச்சா முதல்ல ஹார்மஸ் ஜலசந்தியில கப்பல் போக்குவரத்தை நிறுத்துவாங்க. ஈரான் மேல பொருளாதார தடைகள் வரும். முக்கியமான எண்ணெய் கிணறுகள் மேல தாக்குதல் நடக்கலாம். இதோட உடனடி விளைவு என்ன தெரியுமா? கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 தாண்டி ராக்கெட் வேகத்துல எகுரும். சரி, இப்ப இந்த ஒரு இடத்துல நடக்கிற சண்டையோட தாக்கம் எப்படி உலகம் முழுசும் பரவுதுன்னு பாப்போம். இந்த சார்ட்டை பாருங்க. நீல கோடு என்ன சப்ளையை குறிக்குது, ஆரஞ்சு கோடு அதோட விலையை குறிக்குது. எப்பவெல்லாம் சப்ளை குறையுதோ அப்பவெல்லாம் விலை கிடுகிடுன்னு மேலே ஏறுது. இதுதான் ரொம்ப சிம்பிளான எக்கனாமிக்ஸ். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தாங்க. எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போமா? முதல்ல எங்கோ ஒரு மூலையில ஒரு சண்டை நடக்குது. அது எண்ணெய் சப்ளைய பாதிக்குது. உடனே உலக அளவுல எண்ணெய் விலை ஏறுது. சரி, எண்ணெய் விலை ஏறினா என்ன? அதனால டிரான்ஸ்போர்ட் செலவு, ஃபேக்டரி செலவு எல்லாம் அதிகமாகுது. கடைசியா அதோட மொத்த பாரமும் எங்க வந்து விழுது? நாம தினமும் வாங்குற பொருட்கள் மேலதான். விலைவாசி ஏறிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆமா, எண்ணெய் விலை ஏறினா டிரான்ஸ்போர்ட், உற்பத்தி செலவு, ஏன் நம்ம சாப்பாட்டு பொருட்களோட விலை கூட அதிகமாகும். இது பணவீக்கத்தை உருவாக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, எங்கேயோ நடக்கிற ஒரு போர் நேரடியா உங்க வீட்டு பட்ஜெட்டை தாக்குது. சரி, இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ சிக்கலான ஒரு விஷயத்துல நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இதுவரைக்கும் நாம பார்த்ததிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா,
எண்ணெய்ங்கிறது வெறும் எரிபொருள் இல்ல, அது நம்மளோட அன்றாட பொருட்கள்லயும் இருக்கு. எண்ணெய் வளம் ஒரு சில நாடுகள் கிட்ட மட்டும் இருக்கிறதுனால ஒரு அதிகார போட்டி உருவாகுது. சின்னதா ஒரு அரசியல் பிரச்சனை வந்தா கூட அது உலக சப்ளைய பாதிச்சு கடைசில நம்ம பர்ஸ தான் நேரடியா பாதிக்குது. அதனால கடைசியா நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி இதுதான். இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ ஆபத்துகள் இருக்கிற கச்சா எண்ணெயை சார்ந்து இருக்கிறத இந்த உலகம் எப்போதான் குறைக்க போகுது? இதுக்கான பதில் தான் நம்ம எல்லாரோட எதிர்காலத்தையும் முடிவு பண்ண போகுது.